வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025 2026க்கான குரு பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு இந்த தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட நற்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் விரிவாக. பொதுவாக உங்களுடைய ராசி நாதனே குரு பகவான் உங்கள் ராசியை நேராக 7ஆம் இடத்துலேருந்து கேந்திரத்திலேருந்து பார்க்குறதுனால சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. உங்கள் ராசி நாதனே ராசியை பார்க்குறதுனால தொட்டது தொடங்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். எதுலேயுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அவரே 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிறதுனால ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்க முடியாமல் இருக்குது சார், எதுலேயுமே ஒரு முன்னேற்றம் இல்லை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, தொழிலில் எங்களுக்கு ஒரு சிரமமாகவே இருக்குது அப்படின்னாலும் அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 விசேஷ பார்வை கொண்ட அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்த அந்த கும்பமனையை அவர் 9ஆவது பார்வையாக பார்க்குறனால அது 3ஆம் இடங்கிறது புகழை குறிக்கக்கூடிய ஸ்தானம், முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். எதுலேயுமே முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. லாபஸ்தானத்தை பார்க்குறனால தொழிலில் நல்ல லாபத்தை ஏற்படுத்துவார். லாபஸ்தானத்தை அவர் இயக்க போகிறனால எதுலேயுமே லாபம் தங்கு தடையாக இருந்தாலும் அந்த தங்கு தடையை விலக்கி அந்த 3ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறனால முயற்சினால் நீங்கள் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எதுலேயுமே ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது நீங்கள் வலுத்து காணப்படுவீங்க, புத்துணர்ச்சியாக இருப்பீங்க, ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்துக்கும் அவர் அதிபதியாகி கேந்திரத்தில் இருக்கிறனால வலுத்து அவர் கேந்திரத்தில் இருக்கிறனால 4ஆம் வீட்டு பலனையும் அவர் சிறப்பாக செய்வார். 4ஆம் இடங்கிறது தாயாருக்கு சுகத்தை ஏற்படுத்துவார். ஒரு வீடு கட்டவே முடியல சார், அதில் தங்கு தடையாக இருக்குன்னா உங்களுக்கு அருமையான ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கினாலும் அது உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எதுலேயுமே உங்களுக்கு ஒரு முயற்சினால் வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். மாபெரும் சுவர் உங்கள் ராசி நாதனாக அமையறதுனால பிஸ்னஸில் ஒரு எங்கேயுமே ஒரு தடங்களாகவே சார் இருக்குது, ஒரு இடத்துல தொழில் செய்ய முடியல, அதில் ஒரு சிக்கலாகவே இருக்குனாலும் அதை விலக்கி உங்களை சுய தொழிலில் ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். லாபம் எந்த தொழில் நீங்கள் செஞ்சீங்கனாலும், சொந்த தொழில் செஞ்சாலும் அதில் லாபத்தை ஏற்படுத்துவார். அல்லது வேலையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். ஒரு வேலையில் ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்துவார். 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால நோய் தொந்தரவாக இருந்தாலும் உங்கள் ஒரு தாயாருக்கே ஒரு சின்ன ஒரு தொந்தரவு இருக்குது சார், அவங்களுக்கு ஒரு இடைஞ்சலாகவே இருக்குனாலும் அந்த இடைஞ்சல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எதுலேயுமே முயற்சி ஸ்தானத்தில் அவர் பார்க்குறனால முயற்சியால் நீங்கள் ஒரு ஆதாயத்தை அடைவீங்க, புகழடைய போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு அற்புதமான இந்த குரு பயிற்சி மிகுந்த ஒரு நற்பலனை ஏற்படுத்துங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே. முத்துக்குமார். வாழ்க வளமுடன்.